பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னா என்ற தேவனுடைய வார்த்தை மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். நேற்று இரவு வரைக்கும் இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி விடுவார். போராட்டங்கள், பிரச்சனைகள், எந்தெந்த விதத்திலே நீங்கள் சோர்ந்திருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக எத்தனை சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் மனம் கலங்காதிருங்கள். உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள். வேதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா. சத்துருக்கள் ஓடி போவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு எதிராய், உங்கள் வேலைக்கு எதிராய், டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராய், உங்கள் உண்மைக்கு எதிராய், நீதிக்கு எதிராய், நியாயத்துக்கு எதிராய், பிள்ளைகளுக்கு எதிராய், உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராய், ஊழியத்துக்கு எதிராய், பல விதத்திலே உங்களுக்கு எதிரான சத்துருக்கள் வருவார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது, வருவார்கள். ஆரம்பத்திலிருந்து பாருங்க, தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். தாவீதை பாருங்கள், ஒவ்வொரு நாளும் தாவீதை சத்துருக்கள் தொடர்ந்து கொண்டே வந்தான். கானானுக்குள்ள போவதற்குள்ள 31 ராஜாக்கள் சத்துருக்கள் அவர்களை நெருக்கினார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி இன்னைக்கு நிறைய சத்துருக்கள் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ முடியாமல், சாட்சியாய், பரிசுத்தமாய், வல்லமையாய், வைராக்கியமாய் கர்த்தருக்காய் ஜீவிக்க முடியாமல் நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள். குடும்பத்துக்குள்ளேயே இருப்பார்கள், வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு பகுதியில் நாம் போகிற இடத்துலலாம் நமக்கு மறைமுகமாக நேரடியாக பல சத்துருக்கள் இருப்பார்கள். கவலைப்படாதிருங்கள், அவர்களை முறியடிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சுற்றிலே எத்தனை சத்துருக்கள், நமக்கு முன்னாடி பின்னாடி எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் கர்த்தர் நம் தலையை சத்துருக்களுக்கு மேலே உயர்த்துறாராம். சங்கீதம் 27:6. சங்கீதம் 3:3 பாருங்கள், கேடகமாய் மகிமையாய் தலையை உயர்த்துகிறார். காரணம், அவ்வளவாய் சத்துருக்கள் பெருகியிருந்தாலும் ஆனாலும் கர்த்தாவே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். நேற்று இரவரைக்கு எத்தனை சத்துருக்கள் சொல்லியிருந்தாலும் இன்று முதல் முறியடிப்பார். சத்துருக்கள் ஓடி போவார்கள். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு பயந்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், அவரிடத்திலே போய் ஆலோசனை கேட்க ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகரை பாருங்கள், கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்காமல் சுயமாய் மாம்சமாய் இன்றைக்கு முடிவெடுத்து போய் யுத்தம் பண்ண போறாங்க. இன்னைக்கு அநேகருக்கு குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய ஆவிக்குரிய பலன் இல்லாதனால, கர்த்தரை நம்பி இருக்காதனால மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ணுவாங்க. ஒரு சிறிய காரியத்துக்கு அதை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நமக்காக வாக்கு பண்ணுவார். அதை வைத்து நாம் அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும். ஆனால் அதை மாம்சத்திலே பார்த்து நாம் நமக்கு உண்டான சுயத்திலே, சுய ஞானத்திலே, சுய புத்தியிலே செயல்படும் பொழுது அது பெரிதாய் மாறி குடும்பங்களே உடைந்து போகிற அளவுக்கு மாறிவிடுகிறது. ஆண்டவர் சத்துருக்களை துரத்துவார். அல்லேலூயா. வேதத்தின் வழியாக நாம் ஆலோசனை கேட்போம், ஆவியானவரை கொண்டு நாம் ஜெயிப்போம். கர்த்தரிடத்தில் இப்பொழுது ஒப்பு கொடுங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் எத்தனை சத்துருக்கள், குடும்பத்துக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள், பிள்ளைகளுக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள், இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் துரத்தி அடிப்பார், உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். பரலோக பிதாவே, ஆண்டவரே, சத்துருக்கள் ஓடி போவார்கள் என்று இந்த காலை வேளையில் எங்களை சந்திக்கிறவரே, உமது வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் பயந்து நடுங்கி குழப்பமாய் போராட்டமாய் இருக்கிற எல்லா சத்துருக்களும் எது எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் சத்துருக்களாய் மாறி காணப்படுகிறதோ, வியாதி ஒரு சத்துரு, கடன் ஒரு சத்துரு, போராட்டம், பிரச்சனை, பிசாசின் கிரியைகள், எதெல்லாம் சத்துருக்களாய் எழும்பி நிற்கிறார்களோ ஆண்டவரே, சொந்த வீட்டுக்குள் கணவன் மனைவி, ஆண்டவரே, சொந்த பந்தங்கள் கூட ஆண்டவரே காணப்படுகிற
ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எத்தனை பேர் இன்றைக்கு சமாதானம் பண்ணாமல் சத்துருக்களாய் மாறி இருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் உள்ளும் கிரியை செய்கிற அந்த ஆவிகளை துரத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால சத்துருக்கள் துரத்தி அடிக்கப்படுவார்களாக. நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்து சாட்சியை நிறுத்துவீராக. இப்பொழுது உம்மை நாங்கள் நம்புகிறோம். கல்வாரி சிலுவிலே ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உமது வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமது ஆலோசனைக்கு காத்திருந்து உம்மிடத்திலே வார்த்தைகளை பெற்று எங்கள் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள், பாவத்தை தூண்டுகிற சத்துருக்கள் துரத்தப்படுவார்களாக. தேவனிடத்தில் அமர்ந்து பரிசுத்தத்தை கேட்டு வாழ்வார்களாக. இதுவரைக்கும் வந்த எல்லா தோல்விகளின் ஜெயமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சத்துருக்களை துரத்துவார். நாம் கர்த்தரை சார்ந்திருப்போம். ஆமேன்.